வணக்கம் சொந்தங்களே, தினம் ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சென்னையில் கடை வச்சுருந்தேன்ல, அப்போ என்ன பண்ணேன், எப்பயுமே டெய்லி அந்த ஒரு 3 மணி வாக்கில் அம்மா வந்து குழம்பு, பாடி பூரிக்கு தண்ணி, இன்னும் ஒரு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. பெரிய பெரிய தூக்கு அதில் வண்டியில் வச்சு ரொம்ப கிரிட்டிக்கலாக கொண்டு போகணும். இப்படியே தான் ரொட்டீனாக கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ஒரு ட்ரிப்பு இப்படி போயிட்டு இருந்து முன்னால் ஒரு கால் டாக்ஸி போயிட்டு இருந்துச்சு. அவன் திடீர்னு வண்டி நிறுத்தி அந்த டிரைவர் இப்படி கதவை திறந்தா பாருங்க, நான் இங்கேருந்து போய் அந்த கதவுல அடித்து அப்படியே கீழே விழுந்து அந்த குழம்பு எல்லாம் என் மேலே ஊற்றி போச்சுங்க. ஊற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்க. திருப்பி செய்கிறதா இருந்தால் காலையில் அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாவம். எல்லாமே முடியாது, அந்த அளவுக்கு இதாகிடுச்சு. என்னால் எந்திரிச்சு நிற்க முடியல. இந்த சப்பையில் சரியான அடிபட்டு இருக்க வலி அதிகமாகிட்டு இருந்து என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஒன்றும் இந்த கடையை வைக்க முடியாது நம்ம அப்படின்ட்டு அன்றைக்கி கடையை வைக்கல. வந்துட்டோமா, நைட்டு விடிய தூங்க முடியலைங்க. பயங்கர வலி எடுத்துக்கிச்சு, இந்த பக்கம்லாம் வலி எடுத்துக்கிச்சு. சரிட்டு என்ன பண்ணேன், முட்டையை வாங்கிட்டு வந்து அந்த மேலே கொஞ்சோண்டு பேத்துட்டு அந்த வெள்ளைக்கறி இருக்குது பாருங்கள், அதை மட்டும் ஒரு கிண்ணத்தில் விட்டு கொஞ்சோண்டு உளுந்துருந்துச்சுல, அந்த மாவை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சி அந்த உளுந்து நல்லெண்ணெய் இது 3ஐயும் போட்டு குழப்பி அந்த இடத்துல பூரா தடவிக்கிட்டு மெடிக்கல் ஸ்டோரில் போய் துணியை வாங்கிட்டு வந்து நானே பேண்டேஜ் போட்டு அதுக்கு மேலேயும் இந்த இதெல்லாம் தடவி விட்டுட்டேன். ஒரு 3-4 நாள் சரியாக போச்சுங்க. இது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். எது ஒன்றாலும் நாட்டு வைத்தியம் நான் வீட்லேயே செஞ்சுக்குவேன். இதுக்காக ஆஸ்பத்திரியில் போய் தங்கிக்கிட்டு அந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட கிடையாதுன்னு வச்சுங்களேன். அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முட்டையில் இருக்கிற அந்த வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கணும். கொஞ்சம் இந்த அந்த உளுந்தினுடைய உளுந்த பவுடர் ஆக்கி அதை கொஞ்சம் கலந்துக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி இதை 3ஐயும் குழப்பி ஏதோ கையில் வந்து சுளுக்கிச்சு அடிப்படிச்சு அந்த இடத்துல உடஞ்சி போச்சு, எலும்பே உடஞ்சி போனாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் தடவி விட்டுட்டு அதை ஒரு பேண்டேஜ் போட்டு கட்டிடுங்க. இது இல்லாமல் அப்படியே நல்லாயிடும். அதனால் இதை இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறது தான் இதை சொன்னேன். நாளைக்கு வேறு ஒரு தினம் ஒரு தகவலை உங்களை சந்திக்கிறேன். பாய்.